வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 10 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கையின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் தெற்கு தென்கிழக்கு பகுதியை ஒட்டிய நிலப்பகுதியை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்றைக்கு அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. செட்டிப்புலம் மற்றும் நாகப்பட்டினத்தில் தான் அதிகபட்சமாக 2.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. தலைநகர் நாகப்பட்டினம் மற்றும் செட்டிப்புலம் கரியாப்பட்டினம் அருகே இருக்கக்கூடியது. இந்த 2 அதுக்கப்புறமும் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கும் நிறைய இடங்களில் மழைமானி இல்லை. ஏன்னா மழைமானி நிறுவி இருக்கக்கூடிய இடத்தை அறியும் பொழுது இப்படி 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு 2.5. ஆனால் மன்னார்குடிக்கு கிடைக்க மழை, ஆனால் அதுலேயும் பல இடங்களுக்கு தூறல் நனைக்கும் மழை மிரட்டலோடு போய்விட்டது. இதில் கூத்தாநல்லூர், லட்சுமாங்குடி, திருவாரூர் மற்றும் கீழ்வேலூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், தரங்கம்பாடி, அதே போல வேளாங்கண்ணிக்கும் தரங்கம்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மழை. அதற்கு பிறகு இரவாகி விட்டது. மாலையில், அதாவது மாலைக்கு பிறகு குளிர் வந்து விட்டது. அதற்கப்புறம் அதிகாலையில் தான் மழை எதிர்பார்த்தோம். இப்போ நெருங்கி கொண்டிருக்கு அதிகாலையில் மழை. இப்போ இலங்கையில் கனமழை பொழிந்து வருகிறது. முல்லைத்தீவிற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை, நெடுந்தீவு, கிளிநொச்சிக்கு வடக்கே நல்ல மழை பொழிந்து வருகிறது. இது பாக்ஜல செந்தில் தான் அதிகமான மழை பொழிவை கொடுத்து வருகிறது. ஒரே ஒரு தலைப்புச் செய்தியை மட்டும் சொல்றேன். குளிர் என்பது இடைக்காலம்தான். நான் எத்தனை திருப்ப வேணாலும் சொல்லுவேன். குளிர் என்பது இடைக்காலம்தான். குளிர் என்பது இடைக்காலம்தான். இந்த குளிர் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு அப்புறம் குறையும். அதுலேயும் குளிர் இருந்தாலும் கொஞ்சம் கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிக்கக்கூடிய மழையில் கொஞ்சம் இடையூறு கொடுத்தாலும் 23ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக குளிர் விலகிவிடும். சார் எப்படி சார் விலகும்? அதுக்கப்புறம் தானே சார் தையே வருது, மார்கழி வருது, அப்பதானே குளிர் வரும். மார்கழியில தானே மார்கழி தையில தானே அதிகமான குளிர் இருக்கும், பனிப்பொழிவெல்லாம் இருக்கும். உண்மைதான். அது பொதுவான ஒரு சராசரியாக நாம் பேசக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஒரு